ஏனுங்க மக்களே, சிவகங்கை மாவட்டம் அஜித்குமார் அப்படின்ட்டு நியூஸ் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்குது. அதை பற்றி தான் சில பல வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோம், பதிவு போட்டிருக்கோம், பாருங்கள் கண்டிப்பாக. முதலில் அஜித்குமாரோட மரணத்திற்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்கிறீங்க. நண்பனாக கூட இருக்க வேண்டாங்க, சரிங்களா? நீங்கள் ஒரு நல்ல மனிதராக இருந்தாவே அதுவே ரொம்ப. என்ன பேசுறது கூட உங்கள்கிட்ட பர்மிஷன் அஜித் மாதிரி அடிப்பீங்களா? நீங்களும் மனுஷன்தான், நாங்களும் மனுஷன்தான். கொடுக்கல. நேற்று இந்த அஜித்குமாரை அடித்து கொண்டதற்காக முதலமைச்சர் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த தமிழ்நாடு மற்றும் சென்னை காவல்துறையோட இந்த செயல்பாடுகள்னால முதலமைச்சர் தினந்தோறும் ஒவ்வொருவரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த அளவுக்கு அவலமான சூழ்நிலையில் தான் தமிழக காவல்துறை இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். அவரை ஸ்மெல் பண்ணும்போது அவர் மேலே வந்து கஞ்சா வந்துச்சு. கஞ்சா குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, துன்புறுத்திட்டு இருக்காங்க. இதை போலீஸே வந்து கொடுத்துருக்காங்க, அவரை வந்து குடிக்க வச்சுருக்காங்க. குடிக்க வச்சு தான் அவனை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. இது வழி தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. இது போக ஒரு போலீஸாரே வந்து என்னோடய ட்ரீட்மெண்ட்டே வந்து தனியாக இருக்கும், இதுக்கு வந்து கஞ்சா எடுத்துருவாங்கன்னு ஒரு போலீஸாரே சொல்கிறாரு. அதையும் நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், தண்ணி கொடுங்க, தண்ணி கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது தண்ணியில் வந்து மிளகா பொடியை கலந்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அவன் மறுபடியும் வந்து அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் தண்ணி மறுபடியும் கேட்குறான். கேட்கும்போது அவருக்கு கொடுக்கல, தண்ணியை தள்ளி வச்சுட்டு மறுபடியும் வந்து அடிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் அஜித்குமார் அவருக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. கஞ்சாவை குடிக்க வச்சு தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க. கஞ்சா எடுக்க சொல்லி ஒரு போலீஸாரே சொல்கிறாங்கல்ல, எடுங்கன்னு சொல்லி சொல்கிறா அப்படி இல்லை. அதை காதால் நான் கேட்குறேன், அது கிடையாது. அந்த பழக்கம் வந்து அந்த பையனுக்கு கிடையவே கிடையாது. எவ்வளோ நேரம் விசாரணை? எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டில் இருந்து போயில 3:30 போனேன். 3:30 நான் உள்ளே போகிற வரைக்கும் அடி. எத்தனை மணிக்குள்ளே போனீங்க? 3:30 வந்து நான் அங்கே போயிட்டேன், ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். 3 மணிக்கு கிளம்புனேன், 3:30 நான் அங்கே போயிட்டேன். 3:30 அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் எத்தனை மணி இருந்தீங்க? நான் வந்து அவனை ஆட்டோவில் ஏற்றுற வரைக்கும் இருந்தேன். அப்புறம் எவ்வளோ நேரம் ஆட்டோ மணி எத்தனை மணிக்கு ஏற்றினாங்க? ஒரு 6-6:30 இருக்கும். 6 மணி, கிட்டத்தட்ட 6-6:30 ஆட்டோவில் ஏற்றும் போது அவருக்கு இல்லை, கிடையாது. அவருக்கு உயிரே கிடையாது. இங்கே முடிஞ்சிச்சு. நான் தான் பார்த்து சொன்னேன். நான் இவ்வளோ நேரம் வந்து நான் சொல்லாமல் இருந்தது காரணம், மீடியாவுக்கோ ஒரு ஐ விட்னஸாகவோ வராததுக்கு காரணம், அந்த கேமரா நம்ம கோயிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்க கேமரா, ஆஃபீஸ்க்கு எதிர்த்தாப்பில் இருக்க கேமராவில் நான் பதிவாக ஆகிருக்கேன். அது இருந்திருந்தால் உண்மை வெளியே வந்திருக்கும், என்னை கூப்பிட்டுருப்பாங்க. அந்த கேமரா இருக்குது. உங்கள் பேர்? என்னோட பேர் வந்து மனோஜ் பாபு. நீங்கள் கூட இருந்தது? நான் பக்கத்தில் இருந்தேன். யார் கூட? அவர் அடிக்கும்போது பக்கத்தில் போலீஸ் அனுபவிச்சாங்களா உங்களா? அனுபவிச்சேன். விசாரணைக்கு போயிட்டு இருந்தீங்களா? இப்போ யார் விசாரணைக்கு போனீங்களா? நீங்கள் விசாரணைக்கு நான் போல. நீங்கள் போல. ஆனால் வந்து நான் பேர் கொடுத்துட்டேன். என்கிட்ட கேட்குறாங்க யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. மனோஜ் பாபு. சாட்சியம் மறைச்சிட்டாங்க? இல்லை, என்னோட பேரை வந்து நான் கொடுத்துட்டேன். யார் இருந்தாங்கன்னு கேட்குறாங்க. நைட்டு கேட்கும்போது என்னோட பேரையும் கொடுத்துட்டேன். போலீஸ் வந்து கேட்டாங்க. போலீஸ் கேட்கும்போது நான் கொடுத்துட்டேன் நம்பர். அவர் கூட வேலை பார்க்கல, நான் ராம்நாட்டில் வேலை பார்க்குறேன். எனக்கு வந்து சனி ஞாயிறு லீவ், அதனால நான் இங்கே இருந்தேன். பார்த்தேன் கண்ணால் பார்த்தேன். கோசாலை மரம், கோசாலையிலேருந்து அடிச்சு. வேற எதுவும் கேள்வி கேட்குறதா நீங்கள்? இருந்தேன். நான் தான் பல்ஸ் பார்த்தேன். பொறுங்க, நான் தான் பல்ஸே பார்க்குறேன். நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் எய்டே பண்ணுறேன். அவனை நெஞ்சில் கை வச்சு நான் தான் அமுக்குறேன். கோசாலை மரத்தில் வச்சு அமுக்குறேன். அவனை அதாவது மூச்சு திணற மாதிரினா மூச்சு ஏங்குறான். ஏங்கும்போது நான் பார்க்குறேன். அடிக்காதீங்க சார், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்கிறேன். 2வது தடவை சொல்லும்போது அவருக்கு நெஞ்சை வந்து அமுக்குறேன். அப்போ உயிர் இருக்குது. ஆஃபீஸ் வாசலுக்கு கொண்டு வரும்போது அவருக்கு உயிர் இல்லை. பல்ஸ் பார்க்குறேன், 2 கையிலையும் பிடிச்சி பார்க்குறேன், நாடி பிடிச்சி பார்க்குறேன், அவருக்கு பல்ஸ் இல்லை. திருப்பி நெஞ்சில் கை வைக்கிறேன், நெஞ்சில் துடிப்பு இல்லை. அதோட வந்து அவர் மோஷன் போயிட்டார். நான் அப்போவே வந்து முடிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்லிட்டேன். இறந்து டாப்பில் என்ன எதுவும் மறக்கல. சனிக்கிழமை 6:30 மணி போல பேர் நான் கொடுத்துருக்கேன். அன்னைக்கு நைட்டே கொடுத்துட்டேன். ஆனால் என்னை கூப்பிட கிடையாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன்னா உண்மையை சொல்கிறேன் சார். நடந்தது என்ன உண்மையோ அதை தான் நான் சொல்கிறேன். நடந்த உண்மையை தான் சொல்கிறேன். நான் சாட்சி சொல்ல மறுக்கல சார். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜுங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் நான் இருக்கிறது தெரியும்ல, இருக்கா இல்லையான்றது கோர்ட்டில் தான் சொல்லணும். இருந்துச்சுன்னா என்னை கூப்பிட்டாக்க நான் பதில் சொல்லுவேன். இருக்கு வெளியில் இருக்குது, கோயிலுக்கு வெளியில், ஆஃபீஸ்க்கு வெளியில் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இவர் உயிர் போனது. அங்கேயே மோஷன் போயிட்டானா, ஒரு மனுஷனுக்கு வந்து மோஷன் போயிடுச்சுன்னா உயிர் இருக்குமா இல்லையா?
அந்த இடத்துல கேமரா கிடையாது, இல்லை. ஆனால் அது எடுத்துட்டாங்களா என்னன்றது தெரியல. அது அந்த இடத்துல இருக்கு. ஆமாம், வெளியில் வர இடத்துல இருக்கு. உள்ளே கொண்டு போனதும் தெரியும், வெளியில் வந்ததும் தெரியும். இறக்க முடியும். இறங்கிட்டார் ஸ்பாட்லேயே. சார் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனுஷனோட மனித கழிவு வெளியில் இருக்குன்னா அவன் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானா உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நான் சொல்கிறேன். அங்கேயே நான் சொல்லிட்டேன் அவன் உயிர் இங்கேயே முடிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நாடகம் போட்டுருக்காங்க. ஆட்டோவில், இங்கேருந்து ஆட்டோவில், கடப்புறத்துலேருந்து ஆட்டோவில், லோக்கலில். ஓகேவா? வேறு எதுவும் கேட்குறீங்களா? இன்னைக்கு தான் அதை தான் நான் சொல்கிறேங்க சார். நான் பேர் கொடுத்துட்டேன், என்னை கூப்பிடலன்னு தான் நான் சொல்கிறேன். ஆமாம் இனிமேல் கூப்பிட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடி. ஓகே சார். பேர் வந்து மனோஜ் பாபு. பேர் வந்து போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க, நைட்டு வந்து எழுதி கேட்டாங்க, யார் யார் இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்போ வந்து என்னோட பேரை வந்து சொல்லிட்டேன். ஆமாம், அங்கே இருந்து 4 பேர், அடித்தது 3 பேர். அடையாளம் தெரியும். அவர் பேர் ராஜான்ற அவர் தான் வந்து நெஞ்சில் வந்து எத்தனது. அவன் தண்ணி கேட்க வந்து மேற்கொண்டு வந்து நெஞ்சில் வந்து எத்தனது அவர் தான். இங்கே இறந்துட்டார் கன்ஃபார்ம். அதுக்கு நான் உறுதியாக சொல்லிடுறேன். எப்படி புரியல? ஆமாம், இதுவே கேஸ் நடந்துக்கிட்டு இது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குல்ல ஆஃபீஸில். நான் இதுவே வந்து இப்போ தான் வந்து சொல்கிறேன். இப்போ கோயிலில் வந்து நான் எப்படி சொல்ல முடியும்? அங்கே அறநிலையத்துறை வந்து அந்த பரிகாரம்லாம் பண்ணணும்ல. பரிகாரம் பண்ணுறது அது அவங்க பார்த்துக்குருவாங்க, அது நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சொல்லலை. ஆனால் என்னை வந்து விட்னஸாக சேர்த்துருக்காங்கன்றது, அதாவது என்னோட பேரை வந்து கொடுத்துட்டேன். அவங்க வந்து என்னை கூப்பிட கிடையாது, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அஜித்தா வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்தேன். வெள்ளிக்கிழமை காலையில் நான் அவனை பார்த்தேன். வெள்ளிக்கிழமை மத்தியானம் எனக்கு டூட்டி முடிஞ்சு நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இவனை கூட்டிகிட்டு போனாங்கன்ற தகவல் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை காலையில் 4 மணிக்கு வந்து போலீஸ் டெம்போவில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வச்சுருந்தாங்க. அதை நான் என்னால் பார்த்தேன். இல்லை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை மத்தியானம் அந்த 3 மணி சொல்கிறேன்ல, அப்போ தான் வந்து நான் உள்ள ஆஃபீஸ்க்குள்ளேயே போகிறேன். அப்போ தான் எனக்கு தெரியும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது வேணாம் சார், அது இதில் என்னென்னா, இங்கே இப்போ சாட்சி சொல்கிறேன், நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாதுகாப்பு, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் இது போல அதிகார துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அட்டூழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நகையை திருடி விட்டார் என்ற குற்றச்சாட்டுக்காக ஒருவனை அடிச்சே கொள்றீங்க. காசு இருக்கிறவங்கள ஒரு மாதிரி, காசு இல்லாதவங்கள ஒரு மாதிரி. ஆனால் காசு இல்லாதவங்கள ஒரு வழி பண்ணி விட்றீங்க. கட்சிக்காக இந்த பதிவு அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம். கண்டிப்பாக கட்சிக்காக இல்லைங்க, மனவேதனைக்காக இந்த வீடியோவை பார்த்தேன். அவருக்கு இப்படி சம்பவம், இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குன்னா மனசை தாங்கலை நிஜமாக. இருந்தாலும் இந்த பதிவுனால் என் ஒருத்தனால் இதை முடிக்க முடியுமா அப்படின்னா இதை முடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா மக்களால் தான். இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, எல்லாம் உங்கள் கையில். நீங்கள் பார்த்து நினச்சா கண்டிப்பாக எதையும் சாதிக்கலாம், எதையும் பண்ணலாம். பாய்ங்க, பாய் மக்களே.